நீங்க கொடுக்குற விளக்க காணொலிக்கு எதுக்கு ராஜா குடும்ப ஃப்ரேம் உள்ள வருது? அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பாலா. அமைச்சர் சரத்தோட ஒரு காணொலி வைரல் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தின உண்மைத்தன்மை அதெல்லாம் நான் எதுவும் பேச போறது இல்லை. உண்மை என்னன்னு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்க விளக்க காணொலின்னு ஒண்ணு போட்டாங்க இல்லையா? அதுல குடும்பத்தை ஃப்ரேம்குள்ள கொண்டு வந்து அவங்க சொன்ன காரணமும் குடும்பம் சார்ந்த காரணம். இது ஒரு கோஇன்சிடென்ஸா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உளவியல் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பெரிய ஒரு உளவியல் ஸ்ட்ராட்டஜி, சைக்காலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கு. இதுதான் இந்த டிவிக்கு ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பார்த்தோம்னா இதுல மூணு ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்ணிருக்காங்க. இதுல ஒன்னு ஹேலோ எஃபெக்ட், ஒன்னு எமோஷனல் ஃப்ரேமிங், இன்னொன்று சிம்பத்தி பயாஸ். இந்த ஹேலோ எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு நல்ல இமேஜை முன்னாடி நிறுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வர எல்லாமே அந்த நல்ல இமேஜோட நம்ம மூளை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ அவர் ஒரு குடும்பத்தோட நின்றுட்டாரு இல்லையா? அப்ப என்ன வரும்னா ஒரு நல்ல இமேஜா ஒரு கணவர், ஒரு நல்ல அப்பா, ஒரு நல்ல கணவர்ன்ற இமேஜ் வந்துருச்சு. அடுத்து அவர் என்ன விளக்கம் சொன்னாலும், அடுத்து அவர் எமோஷனலா பேசி ஒரு விளக்கம் சொல்லிட்டாருன்னா இந்த காரணங்களை வச்சுக்கிட்டு அந்த மூளை அந்த காரணங்களை நம்ப ஆரம்பிச்சிடும். இது ஒண்ணு. இன்னொன்னு எமோஷனல் ஃப்ரேமிங். இதுல குடும்பத்தோட வந்ததால சர்ச்சையில என்ன நடந்ததுன்னு யோசிக்காம நம்ம மூளை ஐயோ பாவம் குடும்பத்தோட இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த சிம்பத்தி பயாஸ் இருக்கு அப்படின்னா அதுல என்ன விஷயம்னா அது இந்த எமோஷனல் ஃப்ரேமிங்கோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். அது எக்ஸ்டெண்டட் ஒரு மெத்தட்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா இப்போ குடும்பத்தோட இருக்காரு இல்லையா? அப்படின்னா அவர் பொய் சொல்ல மாட்டாரு. மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்கன்னும் போது இவ்வளவு சர்ச்சையான விஷயத்தை அவர் எடுத்து பேசுறாருன்னா அவர் கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்றது ஒரு நம்ம மூளை நம்ப ஆரம்பிச்சோம். இங்க முக்கியமான டிவிகே ஃபாலோவர்ஸுக்கு தான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா இது எல்லாமே அவங்க எங்களை பார்த்து பண்றது கிடையாது, உங்களுக்காக தான். ஏன்னா இதை நீங்க நம்பிதான் நீங்க முட்டு கொடுப்பீங்க, நீங்க சண்டை போடுவீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஃப்ரேமிங் இது எல்லாமே நடக்குது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் எது உண்மை எது போய் எப்படி எங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியுது. உங்களுக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல அப்படின்றதான் என்னோட ஒரு பாயிண்ட். அதனால நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் நடக்குது, ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அங்க எவிடன்ஸும் உண்மையும் தான் பேசணுமே. எமோஷனலா அங்க பேசி பிரயோஜனம் கிடையாது. எமோஷனலா பேச யாரும் நம்பவும் கூடாது. இங்க தேவை கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் லாஜிக்கல் திங்கிங், லாஜிக்கல் ரீசனிங் மட்டும்தானே தவிர, அண்ட் எவிடன்ஸ் பேஸ் எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தானே தவிர, எமோஷனலா நம்மள ஒரு ட்ரிகர் பண்ற விஷயமாவோ எமோஷனல் சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. நன்றி, வணக்கம்.